அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் நாமும் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவரும் நாமும் நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர நாம நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குபவர்களோடு இன்று மருத்துவர நாம் நிகழ்வில் வளமையாக எங்களோடு இணைந்திருக்கின்ற ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணர், ஓய்வு பெற்ற நிலையிலே எங்களுடைய சமூகத்துக்கு தன்னால் முடிந்த உளவியல் ரீதியான அனுபவங்களையும் உளவியல் ரீதியான கருத்துக்களையும் கொண்டு வருகின்ற பல ஆண்டுகளாக அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வணக்கம் ஐயா. வணக்கம் உங்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல விடயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அது எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான விடயங்களாகவே கருதப்படுகின்றது. பலர் கூறுகின்ற விடயங்கள், பலர் எங்களோடு இதை பார்த்த பின் கலந்துரையாடுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அது அவர்களுக்கு தேவையான அல்லது சமூகத்துக்கு தேவையான விடயமாகவே இவை அனைத்தும் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு குடும்பத்திலே ஏற்படுகின்ற இழப்பு, இந்த இழப்பின் மூலம் ஏற்படுகின்ற மனக்கவலைகளை மனோதத்துவ ரீதியாக எவ்வண்ணம் நிவர்த்தி செய்ய முடியும்? இந்த குடும்பத்துல கணவனையோ மனைவியோ பிள்ளையோ இப்படி யாராவது குடும்பத்துல ஒரு ஆளை இழந்த அவர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு பல தடவை கிடைச்சிருக்கு. அதுபடியால எனக்கு இதுல தாராளமான அனுபவம் இருக்கின்றது. அதுபடியால இந்த இழப்பு என்ற தலையங்கம் இப்ப எங்கட கலாச்சார வட்டத்துல பெரிதாக கதைக்கப்படுவது கிடையாது. அது ஒரு சோகமாகவும் பெரிய ஒரு இழப்பாகவும் அவர்களால மீளால இப்படியான ஒரு நிலைமை எதிரிக்கும் பெறக்கூட இப்படி அந்த பல மொழிகள் பல விஷயங்கள் சொல்லி கதைக்கின்ற அது அர்த்தம் ஒவ்வொருத்தராலையும் தாங்க இயலாதுன்றதை நாங்க விளங்கி கொள்றோம் இல்லையா? என்ற இழப்பு என்று சொல்றது சின்ன விஷயம் அல்ல, அது ஒரு பின்னாம்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஏண்டா எங்களோட சக உயிராக இருந்த உயிரோட வாழ்ந்த ஒரு ஆளை இழக்கும் போது அந்த இடத்துல பின்னாம்பெரிய ஒரு வெற்றிடம் வருகின்றது இல்லையா? இப்ப உதாரணமாக நீங்க எடுத்த தலையங்கத்தின் அடிப்படையில நாங்க நின்று பேசுவோம். அதாவது குடும்பம் என்ற ஒரு அலகை நீங்க எடுத்தீங்க. அந்த குடும்பம் என்ற அலகுக்குள்ள யாராவது ஒரு ஆள் இறந்தால் எப்படி இருக்கும் என்ற விஷயத்த இதுல பார்க்கலாம். இப்ப இதுல நாங்க ஒரு 3-4 தலையங்கத்துல இதை நாங்க பார்க்கலாம். ஒன்று நாங்க ஆண் பெண்ணு நாங்க முதலாவது சந்ததி இங்க இறங்கினாலும் எங்கட ஆண் பெண்ணண்ட இந்த சந்ததியினுடைய தாய் தகப்பன்களும் இங்க வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 60 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் பெற்றோர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆரம்ப விசாக்கள் கொடுத்தவர்கள் இங்க இந்த நாடுகள்ல தங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட இருக்கிறதுக்கு ஆரம்பங்க. இப்ப அதெல்லாம் நின்று போச்சு. அது இப்ப அப்படி ஒரு கதையும் இல்லை, அப்படியான வசதிகள் ஒன்றும் இப்போ இல்லை. பழைய கால இப்ப 90கள் என்பது கடைசியல் அந்த காலகட்டத்துல அந்த வயது வந்தவர்களுக்கும் விசா கொடுத்து இங்க கூப்பிட்டவர்கள். அப்படியானவர்கள் இங்க இருக்கும் போது அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்களோட இருக்கும் போது அவர்கள் வயது மூப்பு காரணமாக, உதாரணமாக பல பேர் 80 வயது அல்லது 80 வயதுக்கு மேற்பட்ட 90, 95 இப்படி பல வகையில அவ இங்க கொஞ்சம் அர்த்த புஷ்டியாக வாழ்ந்தவர்கள். அப்படி இருக்கும் போது அவர்கள் மூப்பின் காரணமாக இறந்தார்கள் இல்லையா? மனிதனுக்கு இறப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அதுல ஒரு தரம் தப்பி ஓட இயலாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இப்ப சில பேரை பொறுத்தவரையில முழுமையான ஒரு மனித வாழ்வை முழுமையாக வாழ்ந்து அனுபவித்திருக்கிறார்கள், அந்த அதிர்ஷ்டம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லையோ? அதை அதிர்ஷ்டம் என்றுதான் நாங்க சொல்லணும். ஏனென்று சொன்னா இங்க வேலை செய்த முதலாவது சந்ததி 2 வேலை 3 வேலை என்று பல தடவை செய்து அவர்கள் அதாலேயே நோய்வாய்ப்பட்டு 2 வேலை 3 வேலை என்று ஓய்வெடுக்காம வேலை 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 காசு காசு காசுன்னு சொல்லி திரிஞ்சதுனாலேயே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இப்ப 45, 50, 55 வயது வரைக்கும் முழுமையான நோயாளர்களாக போய்விட்டார்கள் இல்லையோ? அப்ப அந்த நோய்கள் இறக்கிறது அது வித்தியாசமானது இல்லையா? ஆனா இவர்கள் 90, 95 முதிர்ச்சி அடைந்தவர்கள், முழு மனித வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவித்தவர்கள் இல்லையா?
அப்ப இவர்கள் இறக்கும் போது ஒரு தாய் தகப்பன் இவரா இருந்தா என்ன, அந்த பிள்ளைக்கோ அந்த பேர பிள்ளைகளுக்கோ அது பாட்டனா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அது ஒரு இழப்பு. ஆனா அந்த இழப்பை முதல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு அது தாக்கம் பெரிய தாக்கமாக இருந்தாலும் மிக விரைவில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடுறார்கள். இப்ப அந்த இடங்கள்ல இப்ப நாங்க போய் பேசும்போது, அவர்களுக்கு வைத்தியங்கள் செய்யும் போது, அவர்களுக்கு நாங்க முழுமையாக அவர்களோட பேசும்போது மனம் திறந்து அவர்களும் சொல்லுவார்கள், நாங்களும் பேசுவோம். அதாவது உதாரணமாக எங்கட இந்திய தத்துவத்தில் ஒரு வழக்கம் இருக்கு என்று சொன்னா, ஒரு ஆள் 80 வயது வந்துட்டார் என்று சொன்னா அது கல்யாண வயது என்று சொல்றோம், முழு வாழ்க்கை அனுபவிச்சுட்டார். அந்த இதை இன்னொரு விதமாக சொல்லுவார்கள், 1000 பிறை கண்டவர். இந்த 80 வயது வரைக்க அவர் 1000 பிறைகளை கண்டுட்டார். உதாரணமாக இப்ப நாங்க வயது என்று சொல்ற சூரிய கலண்டரை வச்சுதான் 80 வயது என்று சொல்றோம் இல்லையோ. ஆனா எங்கட சமூகத்துல 2 வகையான கலண்டர் இருக்கு. ஒன்று சூரிய கலண்டர், அடுத்து சந்திர கலண்டர் இல்லையோ. அந்த சந்திரனை வச்சு கணக்கு போடுறதான் அமாவாசை, பருவம், அட்டமி, நவமி இப்படியான இந்த கணக்குகள் போடுறது சந்திரனை வச்சு கணக்கு போடுற கலண்டர் இல்லையா. அப்ப அந்த விஷயம் 80 வயது வரைக்கும் அவர்கள் 1000 பௌர்ணமிய கண்டவர் ஆனபடியால அவர்கள் முழு வாழ்க்கைய முழுசாக அனுபவித்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு வழக்கம். அப்ப அந்த விஷயங்களை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கேட்கும் போது அவர்களுக்கு பெரிய ஆறுதல் வரும். நாங்க இப்படியான எங்கட பெற்றோரை இவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு முழுமையாக நாங்களும் சந்தோஷமாக அவர்களும் உங்களோட சந்தோஷமாக இருந்து ஒரு முழுமையான வாழ்க்கையை அனுபவித்து போயிருக்கிறார்கள். ஆனபடியால அவர்களை நாங்க நினைச்சு அதிகமாக கவலைப்பட்டோம் என்று சொன்னா அவர்கள் ஆத்மா கைலாசம் போகாது. இப்ப எங்கட இந்திய இதுல கைலாசம் போறது என்று சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. அந்த கைலாசம் போகாம அது எங்களோட நின்றுடும். ஆனபடியால நாங்கள் அவரை நினைச்சு அழுது குளறி அவற்றை ஆத்மாவை கைலாயத்துக்கு போக விடாம மறிக்காம அவர் கைலாயத்துக்கு போறதுக்கு நாங்கள் அவரை நினைச்சு அர்ச்சனை செய்யறதோ, அல்லது அவரை நினைச்சு நாங்கள் திவசம் செய்யறதோ, அல்லது அவற்றை ஆத்மா சாந்தி அடைய வேணும், அவருக்கு அந்த கடவுள்கிட்ட போய் சேர வேணும், கைலாசத்துக்கு போய் சேரணும் என்று சொல்லி நாங்கள் அவரை ஆசீர்வதித்து மனதாலே நாங்கள் நினைக்கும் போது அந்த ஆத்மாக்கள் அந்த போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் என்று சொல்லி அவர்களோட பேசும்போது மெதுவாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த இதுல அவர்கள் உண்மையில வாழக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து விட்டார்கள். இதுக்கு மேல இருந்தால் அவர்களுக்கே தாங்கலாம். அவர்களுக்கே பல வகையான நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் வேதனைப்பட்டு அனுபவிக்கிறத விட அவர்கள் சரியான ஒரு வயதுல சரியான முறையில போய்விட்டார்கள். அதை நாங்க உண்மையில அவர்கள் முன்பிறப்புல புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் என்று அவர்களை சொல்லலாம். ஏன்னா அவர்கள் மற்றவைக்கு நோய்வாய்ப்பட இருந்து பாரமாக இருந்து கட்டில இருந்து பெரிய வேதனைப்பட்டு அழுந்தாம ஒரு கிழமை, சில பேர் 1 மாதம், சில பேர் 3 மாதம் இந்த வருத்தம் என்ற பேர்ல இருந்துட்டு போயிடுறார்கள் இல்லையா. அப்ப அது அந்த ஆத்மாக்கள் ஒரு புண்ணியம் செய்த ஆத்மாக்கள். இப்ப நாங்க இந்திய கலாச்சாரம், எங்களோட தமிழ் கலாச்சார முறையில பார்க்க அதுல ஒரு பெரிய ஆறுதல் இருக்குன்னு. அப்ப அந்த விதமாக அவர்களோடு பேசும்போது அந்த இழப்புகள் மிக இலகுவாகவும் மிக விரைவாகவும் அவர்கள் ஏற்று, இப்ப அவர்களுக்கு இப்ப எங்கட சமூகத்தை எங்கட கலாச்சாரத்தை பொறுத்தவரையில இறந்தவர்களுக்கு நாங்கள் வீட்டுல எங்களுடைய ஹோல்லையோ எங்கேயோ அவருக்கு படம் ஒன்று வச்சு அந்த படத்தை வச்சு அல்ல சுவாமி படங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவையின் படங்களை வச்சு அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை இப்படி புனித நாட்கள்ல விளக்கு வைக்கிறது அல்லது பூ வைக்கிறது இப்படியான பல விஷயங்களை வச்சு ஆசீர்வாதம் செய்கிறோம். அவர்கள் அந்த ஆத்மா அந்த உண்மையான இறைவன்கிட்ட போய் சேரட்டுக்கு என்று சொல். அப்ப அதுகள் இலகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இழப்பாக இருக்கிறது. ஆனா இதுக்கு நேர் எதிர்மாறு என்று சொல்லி சொன்னா, இப்ப வாழ வேண்டிய வயதுல, அதாவது இப்ப 30 வயது 40 வயது இப்படியான வயது காலகட்டங்கள்ல இப்ப இங்க இழப்புகள் என்று சொல்றது அல்லது இறப்புகள் என்று சொல்றது நோய்வாய்ப்பட்டு மாத்திரம் வருவது கிடையாது. இங்க சாதாரணமான இந்த வேகமான சமூகங்கள்ல வெறும் நோய்களால ஆக்கள் கஷ்டப்பட்டு இறக்கின்றது ஒரு பகுதி.
ஆனா இன்னொரு பகுதி வந்து இப்போ கார்கள் ஆக்சிடென்ட் விபத்துகள் இதுகளுக்குள்ள வந்து எந்த வயது தெரியாம அந்த விபத்துகளுக்குள்ள இறந்து போகிறார்கள் இல்லையோ. அடுத்தது இன்னும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான இழப்பு அல்லது இறப்பு இருக்குது, இந்த தற்கொலை செய்யறது என்று சொல்ற ஒரு பகுதி வந்து இருக்கு இல்லையோ. இப்ப இதுகள் எல்லாம் வந்து வாழ வேண்டிய இளம் வயது, அவர்கள் வந்து எங்களோட சுறுசுறுப்பாக எல்லா வேலையிலையும் இணைந்து எங்களோட இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலையும் பங்கெடுத்து வாழ்ந்த ஒரு ஒரு பங்காளிகள் அவர்கள் இல்லையா. அப்ப அந்த பங்காளிகளை இழக்கும் போதுதான் பெரிய வெற்றிடம். அது வந்து பெரிய வெற்றி, இருப்பவர்களுக்கு பெரிய வேதனையாக இருக்கின்றது இல்லையா. சாதாரணமாக இப்ப எங்கட உளவியல் இதிலேயே நாங்கள் வந்து பல பேரோட பேசும்போது கூறுவது என்ன, இறந்து போனவர்களுக்கு வந்து கவலையும் இல்லை ஒன்றும் இல்லை, அவர்கள் போய்விட்டார்கள், அந்த ஆத்மா போயிட்டது இல்லையோ. ஆனா எப்பவும் இருப்பவர்களுக்கு தான் வேதனை, இருப்பவர்களுக்குத்தான் அதால பெரிய சஞ்சலமும் பெரிய துன்பமும் வேதனைகள் இவைகள் எல்லாம் வந்து இந்த இருப்பவர்களுக்கு தான். அந்த இப்படி இளம் வயதுகள்ல இப்படி எதிர்பாராத விஷயங்களினால இந்த இழப்பு நடக்கும் போது அது வந்து மிகவும் அதிர்ச்சியை கொடுக்கிறது. அது இருப்பவர்களுக்கு வந்து மன அதிர்ச்சிய, உள தாக்கத்தை நிறைய கொடுக்கின்றது இல்லையா. ஒரு காரணம் இல்லாம இறக்கிற இவர்களுக்கு எங்கட கலாச்சாரத்திலையும் அவர்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு தனியான முறையில தான் வேண்டிய ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறார்கள் இல்லையோ. இப்ப உதாரணமாக தற்கொலை செய்ததோ இல்ல விபத்துல இறக்குறதோ இவர்களுக்கெல்லாம் சாதாரணமாக 30 நாள்ல அந்தியத்தை செய்வது கிடையாது இல்லையா. இப்ப அவர்களுக்கு வந்து 45 நாள், அது ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு மனிதர்கள் வந்து அதுக்கு வித்தியாசமான நாட்கள் வச்சிருக்கிறார். சில பேர் 90 நாள், இப்படி அந்த எதிர்பார்க்காம அவற்றை ஆத்மா வந்து இறந்தது இல்லையா. அதனால அது வந்து இலகுவாக அமைதி அடையாது, இலகுவாக அடுத்த உலகத்துக்கு போகாது. அது இங்கே அது ஆசை பாசம் எங்களோட உறவு எல்லாமே ஆழமாய் இருக்கிறபடியா எங்களை சுத்தி கொண்டு திரியும், எங்களை சுத்தி கொண்டு அது இருக்கும் என்ற ரீதியில அதுக்கு வந்து உடனடியாக சாந்தி செய்வது கிடையாது. சாந்தி என்றால் அந்தியட்டியோ இப்படியான இதுகளை தான் சாந்தி என்று சொல்லி நாங்க செய்யறோம். அந்த விஷயங்களை வந்து நாங்க வந்து அந்த 30 நாள் சாதாரண முறையில 30 நாள், சில பேர் இப்ப 15 நாள் 20 நாள்லையும் செய்யணும், ஒவ்வொரு வித்தியாசம். ஆனா இப்ப இந்த அகால மரணம் என்று சொல்ற இப்படியான விஷயங்கள் வந்து சாதாரணமாக 40, 45, 50 நாள் எடுத்துத்தான் அதை வந்து செய்ய பார்ப்பார். இந்த இடத்துல வந்து இந்த இருப்பவர்கள் வந்து படுற சோகத்தை வார்த்தையாலேயே சொல்ல முடியாது. இப்ப நாங்க அந்த இடத்துல போய் பேசும்போது கதைக்கும் போது இப்ப உதாரணமாக அந்த வைத்தியம் உள்ள ஆக்களுக்கு நாங்களே சொல்றது என்னன்னு சொன்னா, எங்களோட இந்த உளவியல் வைத்தியம் என்று சொல்றத வந்து இப்ப இங்க லோக்கல் அரசாங்கங்கள், இந்த உள்ளூர் அரசாங்கங்கள் தான் இப்படியான இழப்புகளுக்கு எங்களை உளவியல் வைத்தியரை எங்களை கூப்பிடுறது இல்லையா. அந்த இப்படி ஒன்று நடந்து போச்சு, அவர்களுக்கு வந்து ஒரு வைத்தியம் தேவை, உளவியல் வைத்தியம் தேவை என்று சொல்லி, அப்ப நாங்க அவர்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த நேரத்துல இப்ப நாங்க உளவியலாக்கள் அங்க போய் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க வந்து ஒரு 2 மாதமோ 3 மாதமோ கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர்கள் வந்து தங்கட முறைப்படி அந்த சோகத்தை கொண்டாட வேணும். தங்கட சோகத்துல வந்து அவர்கள் வந்து முழு பங்கு வகிக்கணும். அந்த முழு பங்கையும் வகிச்சு அவர்களுக்குள்ள ஒரு நிதானமான ஒரு பேலன்ஸ் ஒன்று வரும். அது அநேகமாக 2 மாதம் 3 மாதத்துல ஓரளவுக்கு பேலன்ஸ் ஒன்று வந்துடும் இல்லையோ. அந்த நேரத்துல நாங்க வந்து அதை உதவி செய்யறதுக்கு நாங்க பாக்குறோம். அப்படி இல்லை அவசரமாக அவர்கள் வந்து மயங்கி போகிறார்கள், சுயமாக இருக்கிறார்கள் இல்ல, சாப்பிடுறார்கள் இல்ல, அப்படியான இறுக்கமான அளவில் இருந்தால் அதுக்கு வந்து வைத்தியர்களோட உதவியை நீங்க எடுங்க. அந்த வைத்தியர்கள் வந்து அவர்களுக்கு வந்து மருந்துகள் தான் கொடுக்க வேணும், மருந்துகளோ ஊசிகளோ அதுகளை போட்டுத்தான் அந்த அதிர்ச்சியில இருந்து அவைய ஓரளவுக்கு அது தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு தென்பு கொடுக்கணும், ஒரு தைரியம் கொடுக்கணும் இல்லையா. அதுகள்ல இருந்து அவர் வந்து ஓரளவுக்கு சுய நினைவுக்கு சுய தைரியத்துக்கு வந்த பிறகு, அது அநேகமாக எங்கட சமூகங்கள்ல வந்து 2-3 மாதத்துல அந்த நிலைக்கு ஓரளவுக்கு வந்துடுறார்கள். அந்த இதுக்கு பிறகுதான் நாங்கள் உளவியல் வைத்தியங்கள் இதுகளை வந்து அவர்களோட போய் பேசி அவர்களை வந்து சரியான நிலையை கொண்டு வர்றதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். நாங்க
இது ஒரு இது. இப்ப ரெண்டாவது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாங்க இதுல சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கின்றது என்னன்னு சொன்னா, இப்ப வயது வந்தவர்கள் கூட இப்ப உதாரணமாக 45 50 இப்படியான வயது வந்த காலகட்டத்துல இப்ப இங்க வந்து ஒரு பெரிய ஒரு மர்மமான நோய் ஒன்று பல பேருக்கு வர்றதை நாங்கள் அறிகிறோம். அதால அவர்கள் வந்து குயிக்காக இறந்து போறதையும் அறிகிறோம். அதுக்கு கேன்சர் என்று புற்றுநோய் என்று பெயர் வச்சிருக்கிறார்கள் இல்லையோ. இந்த புற்றுநோய் என்று சொல்ற விஷயம் வந்து இப்ப பரவலாக இப்ப எங்கட தமிழ் பக்கம் வந்து மாத்திரம் அல்ல, இங்க உள்ள வெள்ளைக்கார மக்களுக்கும் கூட பல மக்களுக்கும் கூட நல்ல திடகாத்திரமாக சுவதகியாக வேலை செய்து குழந்தைகள் பெற்று குழந்தைகளோட நல்ல வடிவா வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரங்கள்ல அவர்களுக்கு சில சில அறிகுறிகள் ஏற்பட்டு முதுகுனோ அல்ல வயிற்றுனோ இப்படியான பிரச்சனைகள் வந்து அதுகளை வந்து ஆராய்ச்சி செய்து வைத்தியசாலையில பார்க்கும்போது அவர்கள் வந்து கண்டுபிடிக்கின்றார்கள், இந்த புற்றுநோய் என்றது வந்து உனக்கு வந்து பல மாதங்களுக்கு முதலோ அல்ல வருடங்களுக்கு முதலோ அது ஆரம்பிச்சு விட்டது, உனக்கு அதை தெரியல, உனக்கு அது தெரியக்கூடிய அளவுக்கு அது இருக்கே இல்லை, அதனால அது இன்றைக்கு வளர்ந்து இனி நாங்கள் வைத்தியம் செய்து குணப்படுத்த முடியாத அளவுக்கு அது வளர்ந்துட்டது. அது உடல்ல உள்ளுறுப்புகள்ல பல இடங்களுக்கு அது பரவி விட்டது. அப்ப அதனால இதுக்கு மேல நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா இன்றைக்கு வந்து அவரை எவ்வளவு தூரம் எவ்வளவு நீண்ட நாளைக்கு வச்சிருக்க முடியுமோ அதுக்கு நாங்க வைத்தியம் செய்ய முயற்சிக்கிறோம். அதுக்கு நாங்க வைத்தியம் செய்து அவரை வச்சிருக்க முயற்சிக்கிறோம் என்ற ரீதியாக ஒரு பகுதியினரை வந்து வைத்தியம் செய்து கொண்டு வச்சிருப்பார்கள். அதுக்கு அடுத்த இன்னொரு பகுதியினரை பொறுத்தவரையில வந்து சொல்லுவார்கள், அதுட்டம் செய்த நீங்க நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க, நல்ல நேரத்துக்கு வந்ததால இது ஆரம்ப கட்டத்திலேயே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு வைத்தியம் தாராளமாக இருக்கு. இன்றைய காலத்துல இதுக்கு தாராளமாக வைத்தியம் இருக்கு. ஆனபடியால அந்த வைத்தியங்களை நாங்க செய்து அவரை நாங்க வந்து 100% இல்லாவிட்டாலும் 70-80% ஆளை வந்து மீட்கலாம். அல்லது இன்னும் உதாரணமாக பயங்கரமான அளவுக்கு வளர்ந்தவர்கள் வந்து 3 மாதத்துல இருந்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தான் நேரம் சொல்வார், காலம் சொல்வார், இவ்வளவு காலம் தான் வேலை இருக்க முடியும் இல்லையோ. ஆனா இப்ப இந்த வைத்தியம் செய்யக்கூடிய தளத்துல இருப்பவர்களுக்கு வந்து சொல்றோம், அவர் இன்னும் 5 வரையும் இல்லை 10 வருஷம் இல்லை 15 வருஷம் இருப்பார். அந்த அளத்துக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு திடகாத்திரமாக சொல்லலாம் என்று அப்ப இந்த இடங்கள்ல இது 2 வகையான விடயத்துல இந்த இழப்புகள் அங்க நடக்கிறது இல்லையோ. இந்த கேன்சர் ஆனது புற்றுநோய் என்ற இதன்று வந்து அவர்கள் வந்து 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷத்திலேயோ இழந்து கொண்டு போய், அதுவும் 45-50 வயதுல அநேகமான குடும்பங்கள்ல வந்து இப்படி எந்த வயதுக்குள்ளதான் இந்த மாதிரியான வேதனைகள் நடந்து அது பெரிய கஷ்டமாக இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் கூட ஒரு முழுமையாக சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு வளர இல்லை. சில கடைசி பிள்ளைக்கு அது அநேகமா 5 வயது 6 வயது இருக்கும். மூத்த பிள்ளை தான் 17-18 அந்த அளவுக்கு வந்திருக்கும் இல்லையோ. இப்ப 2 பிள்ளை 3 பிள்ளை இருந்தா அந்த வீட்டுல வந்து தாயண்ட பாத்திரமோ அல்லது தகப்பன் பாத்திரமோ 2 பாத்திரமே பிள்ளைக்கு தேவை. பிள்ளையால ஒரு பாத்திரத்தை எடுத்து மற்ற பாத்திரத்தை வச்சு வாழலாம்னு நினைக்கலாம் அது இல்லையா. அப்பா அம்மா இருவருமே பிள்ளைய பொறுத்தவரையில 2 பேருமே அந்த பிள்ளைக்கு வந்து முக்கியமான ஆக்கள் இல்லையா. அதுல ஒருத்தர் வந்து இல்லாம போச்சுன்னு சொன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு பாத்திரம் வெற்றிடமானதால இருக்கிற பாத்திரம் 2 தொழிலை செய்ய வேண்டி இருக்கு. அப்ப அந்த 2 வேலையை செய்ய வேண்டி இருக்கின்ற படியினால இப்ப இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையிலையும் வந்து பிள்ளைகளாக இருப்ப இவர்களுக்கும் கூட ஒரு பாத்திரத்தை காண இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற வேதனைப்படுகிற தாக்கம் மிக அதிகம். ஏன் என்று சொல்லி சொன்னா, உதாரணமாக பிள்ளைகளை பொறுத்தவரை பாடசாலைகள் இதற்கு போறவர்களாக இருப்பார்கள். பாடசாலையில இவர்களோட படிக்கின்ற மற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் 2 பாத்திரமும் இருக்கும், அம்மாவும் இருக்கும் அப்பாவும் இருக்கும் இல்லையா. இதன் முக்கியமான நிகழ்வுகள் இவர்களை வந்து தங்களோட வீட்டுக்கு பாருங்க என்ற பேர்த்தையில ஏதாவது ஒன்றுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது வீட்டுல அவ 2 பேரோடையும் அந்த பிள்ளைகள் வந்து சந்தோஷமா கதைச்சு சந்தோஷமா அதை பார்க்க இந்த பிள்ளைக்கு வந்து தாங்க முடியாது என்ன.
அந்த அளவுக்கு மனதுக்குள்ள சரியா வேதனைப்பட்டு அழுகிறார்கள் இல்லையா? அப்படியான நிகழ்வுகளுக்கு போட்டு வீடுகளுக்கு வந்து அவர்கள் வந்து 2 நாள் 3 நாளைக்கு அந்த இருக்கிற அப்பாவோடையோ அல்லது அம்மாவை தனிச்சிருக்கிற அம்மாவோடையோ அப்பாவோடய பேச மாட்டார்கள். தங்களுடைய அறைக்குள்ளேயே போய் படுத்து இந்த போர்வையை வந்து எடுத்து மூடிக்கொண்டு போர்வைக்குள்ளதான் படுத்திருப்பார்கள். முழுமையாக மூடிக்கொண்டு படுத்திருக்கின்ற தன்மை அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? இந்த இடங்களிலே தான் நாங்கள் வந்து இந்த இழப்புகள் சம்பந்தமான வைத்தியங்களை வந்து அவர்களுக்கு போய் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த இழப்புகள் வந்து செய்யும் போது உதாரணமாக எங்கட ஊர்ல வந்து இருக்கிற மாதிரி இயற்கையாகவே மீண்டு வர வேணும் என்று சொல்ற அளவுக்கு இங்க இல்லை. எங்கட ஊர்கள்ல வந்து ஒரு இழப்பு நடந்துட்டா அந்த குடும்பம் அதை அனுபவிச்சு ஆக வேணும். அந்த குடும்பம் அல்ல அந்த பிள்ளைகள் அதை அனுபவிச்சு அதுக்குள்ளால மீண்டு வந்தால் வந்துடுவார்கள். அதுல மாண்டு போனவர்கள். அந்த மாதிரி தான் எங்கட ஊர்ல அது கைவிடப்பட்ட ஒரு அல்லது கடவுளிட்ட விடப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் அங்க வந்து இந்த இழப்புகள்ல வர்ற பாத்திரங்கள் வந்து இருக்கிறார்கள் இல்லையோ. ஆனா இங்க வந்து அதுகள் எல்லாவற்றையும் வைத்தியம் செய்யலாம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் வந்து திடகாத்திரமான வாழ்க்கைய நல்ல வளர்ச்சிய ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களை முழு மனிதர்களாக அல்ல முக்கா மனிதர்களாக 100% இல்லாட்டாலும் 70-80% அவர்களை வந்து கூட்டிக் கொண்டு வரலாம். இந்த விதமான விஷயத்துக்கு வந்து இந்த மேலத்தேச நாட்டுல வந்து பல உதவிகள் உண்டு. தனியா உளவியல் வைத்தியம் என்று சொல்லி நாங்கள் மாத்திரம் போய் அங்க வேலை செய்வது கிடையாது. அந்த வீட்டுல வந்து இப்படி ஒரு அப்பாவோ அல்லது அம்மாவோ ஒரு பெற்றோர் தான் நீங்க இருக்கிற இது வந்து இந்த சின்ன பிள்ளைகளை வந்து அவரால் கடைசி வரையும் சமாளிக்க முடியாது. ஆனபடியால நீங்க வந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு போற நேரத்திலையும் பாடசாலை வந்து வீட்டை வர்ற நேரத்திலையும் நீங்கள் வந்து ஒரு ஆளை அனுப்பணும் வீட்டுக்கு. ஏன்னா அந்த தனியாக இருக்கிற அந்த தகப்பனோ தாயால வந்து அதை சமாளிக்க முடியாது இல்லையா? இனி பிள்ளைகளும் வந்து 2 பிள்ளை இருந்து அல்ல 3 பிள்ளை இருந்துன்னு சொன்னா ஒரு ஆளால 3 பேரையும் கவனிக்க முடியாதுன்னா அப்ப ஆனபடியினால நீங்க வந்து இந்த இடத்துல காலையில முழு நாளுக்கும் அங்க போட தேவையில்லை. ஒரு ஆளை காலையில ஒரு 3 மணித்தியாலம் இல்ல 2 மணித்தியாலம் பின்னேரம் 2 மணித்தியாலம் இப்படியான இடங்கள்ல ஒரு ஆளை உதவி போடணும் என்று சொல்லி அதுகள் எல்லாம் இந்த சமூகத்துல தாராளமாக செய்வார்கள், தாராளமாக கிடைக்கும். அதே நேரத்துல இன்னும் ஒரு ஆளையும் போடுவார்கள் என்னன்னு சொன்னா இந்த பெற்றோர்ல ஒரு ஆளை இழந்தால 2 பேரை இழந்தோம் இன்னும் அந்த இடத்தை வீட்டை பொறுத்தது அந்த நிகழ்வுகள். அப்படியான இடங்கள்ல வந்து அந்த பிள்ளைகளை வந்து தனிச்சு போக விடாம கவலைப்பட விடாம இந்த உள்ளூர் அரசாங்கத்தில இருந்து ஒரு ஆளை வந்து போடுவார்கள். வீக்கெண்டுகள்ல சனி ஞாயிறு நாட்கள்ல வந்து ஏதாவது அவையின் வயதுக்குரிய குடும்பங்கள் வந்து இங்க பல குடும்பங்கள் இருக்கு. அவர்கள்ட்ட வந்து ஒரு 4 மணித்தியாலம் இல்ல 6 மணித்தியாலம் சில இடத்துல வந்து அந்த பிள்ளைகளின் பாடசாலையில படிக்கிற சக நண்பிகள் அவர்கள வீட்டுல உள்ள பெற்றோர்கள் வந்து சொல்வார்கள் தமிழ்ல ஒரு நாளைக்கு எங்கட வீட்டை வந்து சாப்பிட்டு படுத்து இருந்து வீட்டுக்கு போகலாம். அப்படியான ஒரு ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு குடும்பங்கள் கூட இங்க வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இல்லையா? அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்து உதவி செய்பவர்கள் வந்து அந்த பிள்ளைகளை தனிச்சு வீட்டில இருந்து கவலைப்பட விடாம அல்லது வெறும் டிவியோ இந்த தொலைபேசியலோ மாத்திரம் பார்க்க விடாம அவர்களை வந்து கூட்டிக் கொண்டு போவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல போய் இந்த மியூசியம் பார்க்கறது அல்லது எதுனா டவுன்கள் சுத்தி பார்க்கறது, டூர் போய் பார்க்கறது, ஏதாவது கடைகள்ல போய் சாமான்கள் வேண்டு இப்படி பல விதமான விடயங்களுக்கு அந்த பிள்ளைகளை தனிச்சிருக்க விடாம கூட்டிக் கொண்டு போய் ஒரு இயற்கையோட நிஜ உலகத்தோட அவர்களை வந்து தொடர்பு படுத்தி அவர்களை தைரியமாக்கி, அதாவது உங்களோட வீட்டுல ஒரு ஆளோ 2 பெற்றோரோ இல்லை என்றாலும் உங்களுக்கு இங்க ஆக்கள் இருக்கிறேன், நாங்க வயது வந்து ஆக்க நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம், துணைக்கு இருக்கிறோம், உங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறோம், எங்களோட சேர்ந்து நீங்க இது கதைக்கலாம், பேசலாம், செயல்படலாம் என்ற ஒரு தைரியத்தை முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு கொடுத்து அவர்களை வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றது, அடுத்த கட்டத்துல முன்னேற்ற பாதையை கொண்டு போய் விடுறதுக்கு இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப வெறும் உளவியல் வைத்தியம் மாத்திரமல்ல, சமூக வைத்தியம், சமூக பயிற்சி வைத்தியம் என்ற இது சமூகத்துல அவர்களை வந்து பயிற்சி கொடுக்கறது இல்லையா?
தனியா இருந்து தொலைபேசியோ இதுல பார்த்து இன்னும் கற்பனை உலகத்துக்குள்ள போக விடாக இல்ல தனிச்சிருக்க விடாது. ஏன்னா தனிச்சிருக்கிறது என்று சொல்றது பல சந்தர்ப்பத்திலே அவர்களை ஒரு மனநோயாளியாகவோ அல்லது தற்கொலை செய்யக்கூடிய பிரச்சனைக்கும் அவர்களை கூட்டிக் கொண்டு போறது இங்கே உள்ள ஆய்வுகள்ல பல ஆய்வுகள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப அந்த ஆய்வுகளை வச்சுதான் இவர்கள் அரசாங்க பணத்திலேயே, அதாவது உள்ளூர் அரசாங்கம் தங்கட பணத்திலேயே ஒரு ஆளை அதுக்கு நியமிச்சு அந்த ஆக்களை விட்டு அவர்களை அந்த பிள்ளைகளை தனிச்சிருக்க விடாம கூட்டி கொண்டு போறோம் உள்ள ஆவறது, பல விஷயம் கதைக்கிறது பேசுறான்னு பல உதவி செய்வ. சில வேளையில சின்ன பிள்ளை 14, 13, 12 வயதுல உள்ள வீட்டுல அவர்களுக்கு வீட்டு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லையா. அப்ப இங்க பாடசாலையிலேயே சில நேரத்துல வீட்டு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு பின்னேரங்கள்ல ஒரு மணித்தியாலம் ஒரு ஆளை அனுப்புவார்கள் இல்லையா. ஆக மோசமாக ஒரு பிள்ளை தனிச்சு போன மாதிரியான ஒரு நிலைமை கிடைச்சிட்டுதுன்னு சொன்னா அரசாங்கமே அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அதுக்குரிய பராமரிப்பு நிலையங்கள்ல வச்சுக்கிற வாய்ப்புகளும் இங்க இருக்கு. இறந்த பெற்றோர்களுடைய இரத்த சொந்தமான ஆக்கள் இங்க அயலில இல்லாம இந்த ஊர்ல இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்துல அவர்களை அரசாங்கமே தன் பராமரிப்பு நிலையங்கள்ல கொண்டே வச்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. அடுத்த இன்னும் ஒரு வசதி இருக்கு. தாயும் தகப்பனும் இல்லை, அல்ல தாய் இறந்திருந்தால் தாய்க்கு சகோதரி இங்கே வேற திருமணம் செய்து வேறு ஒரு குடும்பத்தை வச்சிருந்தால் அந்த சகோதரியோட இந்த உள்ளூர் அரசாங்கங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் கூப்பிட்டு பேசுவார்கள். உங்களால இந்த பிள்ளையையும் உங்களோட பிள்ளையோட சேர்த்து வச்சு வளர்க்க முடியுமா என்ற அவ உங்களை ஒரு தாய் என்ற ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். அந்த இதுல உங்களோட பிள்ளைகளோட இவரை சேர்த்து வளர்க்க முடியுமா, அதுக்கு தேவையான செலவு இதுகள் எல்லாம் நாங்க தாரோம். ஆகக்கூடிய செலவுகள், அந்த பராமரிப்புக்கு தேவையான வாய்ப்புகள், வசதிகளை நாங்க அரசாங்கம் உங்களுக்கு தருகிறோம், நீங்க எடுத்து செய்யக்கூடியதாக இருக்குமா என்று சொல்லி கேட்டு அவர்கள் உடன்பட்டார். அவர்கள் நாங்கள் அது செய்கிறோம், அது அக்கான்ற பிள்ளை அல்ல தங்கச்சின்ற பிள்ளை, நான் தான் இங்க உரிமை உள்ள ஒரு ஆள் இங்க இருக்கிறேன், நான் அப்படியெல்லாம் அதை நான் பொறுப்படுத்தி செய்கிறேன் என்று அவர்களும் தைரியமாக சொல்லி முன்வந்து கதைத்தார்கள் என்று சொன்னா அந்த வசதிகளை செய்து கொடுக்கிறேன். அப்ப இந்த விதமாக முறையில ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு இழப்பு என்றது வந்துட்டு என்று சொன்னா பல வகையில அதை கையாள வேணும். வெறும் உளவியல் வைத்தியமோ மருந்துகள் சாப்பிடுற விஷயத்தாலேயோ அது தீர்க்கப்பட முடியாது. அது பல துறை சார்ந்தவர்கள் சேர்ந்து அந்த இழப்பின் பாதிப்பில உள்ளவர்களை மீட்டெடுக்கும். பல துறையாக்கள் பாதிக்கப்பட்ட ஆட்களை மீட்டெடுக்கிறதுல தங்களோட பங்களிப்பை செய்ய வேணும். நான் அந்த இதுல வேலை செய்தபடியால அதுதான் செஞ்சது. ஆனா இப்ப இங்க இந்த விஷயத்தை இங்க தமிழ் சங்கங்கள் எங்கட மக்களின் சங்கங்கள் இங்க பல நாடுகள்ல பல நகரங்கள்ல வைத்திருக்கிறார்கள் இல்லையோ, அவர்களும் கூட இதுல ஒரு சிறு பகுதியை பொருட்படுத்தி செய்ய முன்வந்தார்கள் என்று சொன்னா மிக அருமையாக இருக்கும் இல்லையோ. இப்படி தனியா இருக்கிற குடும்பங்கள் இதுகளை அவதானிச்சு அவர்களுக்கு இடையல்ல போய் கதைக்கிறதோ இடையல்ல போய் பேசுறதோ அல்லது அடிக்கடி தொலைபேசியல்ல அவர்களை அடிச்சு சுகமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு தேவை இருந்தா சொல்லுங்க, நாங்க உதவி செய்து தாரோம், இப்ப கடைக்கு சாமான் மீண்ட போறதுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்பட்டா நாங்கள் ஒரு ஆள் செய்யும். இப்படியானதுல ஒரு நடைமுறை விஷயங்களை எங்களோட சங்கங்களும் இதுல இருப்பவர்களும் செய்ய நினைத்தார்கள், செய்ய தொடங்கினாங்க. இது இந்த இழப்பென்று சொல்றது பெரிய தாக்கத்தை கொடுக்காம வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், மறக்க முடியாத சம்பவம். அதுல இருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மீண்டு வர்ற வாய்ப்புகளுக்கு இப்படி பல பேற்ற உதவியோட அந்த இழப்பை நாங்க ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம். அது ஒரு கற்றுக்கொள்ற இந்த இழப்பில இருந்து என்ன வேதனை வந்ததுன்னு கற்றுக்கொள்ற அனுபவமாக அதை எடுத்து அங்கால வாழ்க்கைக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆழமான விடயங்களை தொட்டி சென்று இந்த இழப்பின் பகுதிக்கு நிறைவாக அதன் விவரங்களோடு கொண்டு வந்து நிறைவாக்கி இருக்கின்றீர்கள். கலந்து சிறப்பு. நன்றி, நன்றி எல்லோருக்கும். அடுத்தவரை நாம் நிகழ்வோடு இணைந்திருந்தோம். நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம்.
டாக்கஸ் பிளிகர் வேக்ஸ் அடுத்தவரை நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு ஐயா ஸ்ரீகார ராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மக்களிகத்தின் ஒளிப்பதிவு துறையிலே பணியாற்றிய ஐயா சற்குணம் ஐயாவுக்கும் செல்வி சுமங்கலியா ஸ்ரீகார ராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களுக்கு விடைபெறுவோம். நன்றி வணக்கம். டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாக்கஸ் பிளிகர் வேக்ஸ் மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு இந்த டென்மார்க் கழகத்திலிருந்து தொழில்நுட்ப உதவியில் புரிந்த திரு சற்குணம் ஐயா அவர்களுக்கும் சுமங்கலியா ஸ்ரீ ராமநாதன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு பல ஆண்டுகளாக கலந்து பல நிகழ்வுகளில் சிறந்து கொண்டிருக்கின்ற ஐயா சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். நல்ல உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமம். மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாக்கஸ் பிளிகர் வேக்ஸ் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாக்கஸ் பிளிகர் வேக்ஸ் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049413099 கை தொலைபேசி 00491622051624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.